அப்பா என்ன வாசனை. நான் வேண்டாம் வேண்டாமாக்கா சொன்னேன். எங்க வீட்டுக்காரு 150 ரூபாய் கொடுத்து இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஜிகினா நீ ரொம்ப கொடுத்து வச்சபடி. எனக்கு ஒண்ணு வந்து வாச்சிருக்க. உங்க வீட்டுக்காருக்கு என்னக்கா வேலை? 5 மணி ஆபீஸ்ல குஞ்சு மணி ரைட்டரு, அடிபட்ட ஆபீஸ்ல உதப்பட்ட ரைட்டரு. என்னக்கா சொல்றீங்க? மேனேஜர்னு போய் சொல்லி ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா பாக்குறது பியூன் வேலை. வந்துட்டியா? உன்னை பார்த்தாலே எனக்கு பகீர்னு இருக்குதுமா. நீ ஏம்மா இதெல்லாம் கொண்டு வந்து இவகிட்ட காட்டுற? படா பேஜாரா போச்சு உங்ககிட்ட. போ. அப்ப நான் வரேன்க்கா. இந்த மோப்பம் பிடிக்கிறதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. அதே மாதிரி சென்ட் எனக்கு வேணும். எப்படிப்பா சென்ட் தானே சம்பளம்? என்னால எப்படி பார்க்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல சென்ட் வந்து ஆகணும். ஆமா. சோ எவ்வளவு கோவமா போறத பார்த்தா இன்னில இருந்து சோறு கிடையாது, தண்ணி கிடையாது, பாய் கிடையாது, தலைக்கணை கிடையாதா? ஐயோ இவ்வளவு எனக்கு ஓடுமே. அப்ப கடமட்டாவது சென்ட் வாங்குறேன், சென்ட் வாங்குறேன். சார்லி என்னங்க அந்த ஜிகினா வச்சிருக்காளே அதே சைஸ் தானே? அதே சைஸ் தான், அதே பிரைஸ் தான். பில்லு கடன் கொடுத்தவன் பில்லு கொடுப்பானா? கடனா? அதனால என்ன? ஐயோ ஐயோ ஐயோ, என்னடி உங்க அப்பா சாராயத்தை ஊத்திக்கிற மாதிரி இப்படி ஊத்திக்கிற? ஏன் கைய ஓங்குறீங்க? எனக்கு தானே. எப்பப்ப போட்டுக்கணும்னு ஒரு கணக்கு இல்லையா? எப்ப போட்டுக்கிறதா? குளிச்சிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு உனக்கு ஒரே ஒரு பிஸ்கு, அத்தானுக்கு 2 பிஸ்கு. பிஸ்கு உங்களுக்கு மட்டும் 2 பிஸ்கா? நான் உள்ள போய் போட்டுக்கிறேன். பெரிய ஜிகினா இவன் மட்டும் வாங்குவல, நான் வாங்க மாட்டேனா? ஏங்க இங்கே உட்கார்ந்துருக்கீங்க? எழுந்துடுறீ, எழுந்துடுறீ. ஏங்க கோவமா இருக்கீங்களா? பர்மா பஜார்ல இருந்து ஏதாவது சாமான் வந்தாதான் பெட்ரூம்ல இடம்னு சொன்னா, அப்படிப்பட்ட பெட்ரூம் எனக்கு தேவையில்லை. எங்க படுத்து தூங்குவீங்களா? இங்கதான் சோஃபா கம் பெட். அது வேணும், இது வேணும், அந்த ஜாமான் வேணும், இந்த ஜாமான் வேணும்னு இது கேட்காது. தலையனே தன் கையே தனக்கு உதவி. எத்தனை நாளைக்கு இந்த வரப்புன்னு பாக்குறேன். பார் பார். கீதா, நான் கலெக்ஷனுக்காக வந்திருக்கேன். தெரியும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்கே. கலெக்ஷனுக்கு தானே வருவீங்க, என்ன பார்க்க வரலையே. கலெக்ஷன் அப்புறமா வந்து வாங்கிக்கோங்க. கீதா, கீதா, கீதா நில்லு. நான் சொல்றது கேளு. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், உங்க வேலையை பாருங்க. கீதா, இது பாருங்க, ஏன் வீணா ரெட்ட வேஷம் போடுறீங்க? என்ன நெருங்கவும் உங்களுக்கு மனசு இல்ல, நான் நெருங்குறது உங்களுக்கு பிடிக்கல. ஒரு சாமியாருக்கு பொண்டாட்டி ஆகணும்னு நினைச்சேன் பாருங்க, அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. கீதா, தப்பு எந்ததான்? நான் எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்றதை வச்சு நீ என்ன சாமியார்னு நினைச்சிட்ட. ஒரு காலத்துல நான் எவ்வளவு வேகமா இருந்தேன், ஏன் இப்படி ஆனேன்னு உனக்கு தெரியுமா? சொல்றேன். நம்ம லைஃப்ல படிச்சு என்ன பிரயோஜனம்? காலேஜ் கட் அடிப்போம், சினிமா பார்ப்போம், ஜாலியா இருப்போம்டா. குட்டி வராடா டேய். ஐயோ, सुरांगनिका माल, सुरांगनिका माल, सुरांगनिका माल की नावा। कुछ दाढ़ी कुछ ने पारे, कुछ ने पारी रे तंगारी के நசிக்கிட்டா. அப்படி ரெடி, இந்த வாட்டி விடவே கூடாது. வாங்க வாங்க உள்ள உள்ள. குட்டி ஹலோ ஹலோ மாற ரெடி, பேச மாட்டேங்கிறாங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. நானும் 2 வருஷமா பாத்துட்டு இருக்கேன், நீயும் காலேஜுக்கு வந்துகிட்டு இருக்க, போயிட்டு இருக்க. ஒரு நாளாவது எனக்கு ஹலோ சொல்லிருக்கியா? இந்த பாருமா, இந்த வயசுல நீ சாமியார் மாதிரி ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நாங்க எங்க போறது, என்ன பண்றது? எங்க மேல கொஞ்சம் கருணை காட்டுமா, நாங்கெல்லாம் பால் வடியும் மூஞ்சிங்க. நீங்க என்ன அவையாரா இல்ல காரைக்கால் அம்மையாரா? இது பாருங்க, இந்த 2 வருஷமா நீங்க அத்தனை பேரும் என்ன கலாட்டா பண்றீங்க, ஆனா ஒருத்தராவது என் மனசு தொடுற மாதிரி நடந்திருப்பீங்களா? அப்படி இருந்தும் நான் இதே வழியே வரேன். ஏன் தெரியுமா? எங்க மேல ஒரு பாசம் தான். அதான் இல்ல, உங்கள ஒருத்தரை நான் லவ் பண்றேன். இன்னில இருந்து இந்த பொண்ணுக்கு எல்லாருமே பிரதர்ஸ், என்ன தவிர. இல்ல இல்ல, நீங்களும் எனக்கு பிரதர் தான். நான் விரும்பினது இதோ இந்த ராஜா தான். ஐயோ, உனக்கா டெய்லி ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தனே, போய் இந்த சுங்கிய லவ் பண்ண. நான் அவரை விரும்பினது காரணமே அவரோட அமைதி தான். அங்கதான் நீ மிஸ்டேக்கே பண்ணிட்ட.
அவன் எல்லாத்துலயும் அமைதியா இருக்க போறான். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து புறப்பட்டுக்கு போறான். எப்படியோ எங்கள ஒருத்தனை நீ லவ் பண்ணிட்ட. போனால் போகட்டும் போ. இது வர்றா, நீ எல்லாத்துலயும் அமைதியா இருக்க கூடாது. காதலை வெளிப்படுத்தணும்டா, இல்லைன்னா கதையை மாறிடும். கொத்திருவாங்க பாரு. போமா, லைஃப்ல சந்தோஷமா இருங்க. கீதா, ஏன் எல்லாத்துலயும் அவசரப்படுற? நீங்களா என் கையை பிடிக்கிறதுக்குள்ள நான் கழுவி ஆயிடுவேன். கையை பிடிக்கிறதுக்கு கழுவி ஆக வேணாம், கல்யாணம் ஆனா போதும். வேதாள முருங்கை மரம் ஏறியாச்சா? அத பாருங்க. கல்யாணத்துக்கு முந்தி அந்த அளவுக்கு எல்லாம் போறது என்ன பொறுத்த வரைக்கும் தப்புதான். ஐயா டெய்லரே, கொண்டு வந்துட்டீங்களா உங்க இன்ச்சு டேப்ப? இந்த பாரு, கையை பிடிச்சு தோலை தொட்டா மட்டும் காதல் இல்ல, எட்டி நின்னு ஒரு முழம் பூ கொடுத்தாலும் காதல் தான். பரவாயில்லையே, இதையாவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. சீக்கிரம் போய் பூ வாங்கிட்டு வாங்க. இத வந்துட்டேன். ஐயோ, காசு கலெக்ஷன் இதை விட்டா உங்களுக்கு வேற பேச்சே தெரியாதா? இப்போ வீட்டுல ஒருத்தர் இல்ல, கொஞ்சம் மனவிட்டு பேசலாம்னா பறக்குறீங்களே. சரி, என்ன பேச போறீங்களோ பேசுங்க. இன்னைக்கு பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஆமா, தனிமையில ஒரு பொண்ணு கிடைச்சா ஆம்பளைங்களோட கை துரு துருங்க மாமி. உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த அளவுக்கு எல்லாம் போற ஆம்பளை நான் இல்ல. ஒருவேளை அப்படி ஒரு தனிமை கிடைச்சா என்ன பண்றது என்ன செய்யறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு மாமி. அப்படி இல்ல, எனக்கு ஒண்ணு இருக்காது. தயவு செஞ்சு பணத்தை கொடுக்குறீங்களா? பணம் தானே, இந்தாங்க. என்ன இது? இல்ல, எல்லாம் 5 காசு 10 காசு தான். இதை எண்ணி முடிக்கிற வரைக்குமாவது உங்க அழகான முகத்தை பாத்துக்கிட்டு இருக்கலாம் தான் இதை கொடுத்தேன். அப்ப எல்லாம் திட்டம் போட்டு தான் செஞ்சிருக்கீங்க. என்ன பிரயோஜனம்? இப்ப கூட என் மனசை புரிஞ்சுக்க முடியலன்னா எனக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, 4 பேரை அடிச்சு போட்டா மாத்திரம் ஆம்பளை ஆயிட முடியுமா? என்னது? அப்படியா? கொஞ்சம் இருக்கு. என்னங்க என்னங்க என்னங்க? ஐயோ, விடுங்க. என்ன பண்ண போறீங்க? நான் ஆம்பளை தான் உங்களுக்கு நிரூபிக்க போறேன். சாரி, தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இனிமேலாவது வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. கட்டினவ பக்கத்துல இருக்கும்போது அடுத்தால பார்த்து சைட் அடிக்கிற காலம் இது. இந்த காலத்துல இப்படி ஒரு ஆம்பளையா? சும்மா சொல்லக்கூடாதுரி, உன் ஆளு ரியலி கிரேட். சரிதான் போடி. நான் ஒண்ணு உங்ககிட்ட சர்டிபிகேட் கேட்கல, அவரை எப்படி வழிக்கு கொண்டு வருதுன்னு கேட்டேன். சரியான மக்கு. யாரு? நானா? இல்ல நானா? இங்க வா. என்ன முத்து, ஹோட்டலுக்கு போறியா? இல்லண்ணே, ஹோட்டல்ல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குண்ணே. எனக்கு லெட்டரா? மை டியர் அசோக், வாழ்ந்தால் உங்கள் துணையுடன் வாழ்வது என்று முடிவுக்கு வந்துவிட்டேன். உங்கள் முடிவை நாளை மாலை 5 மணிக்குள் கடற்கரையில் தெரிவிக்கவும், இல்லையே என் இறுதி ஊர்வலத்திலாவது கலந்து கொள்ளவும். கீதா. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. தக்காளி, ஒரு கூட தக்காளி. ஐயோ, நில்லியா நில்லியா நில்லியா, பதில் சொல்லியா? என் பொண்டாட்டிக்கு என்ன பதில் சொல்லுவேன்?
ரொம்ப தேங்க்ஸ். உங்ககிட்ட மனப்பூர்வமா எதிர்பார்த்தது இதுதான். என்னையில இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு எதுக்காக இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போறீங்க? காதலுங்கிறது விளையாட்டோ பொழுதுபோக்கோ இல்ல, வாழ்க்கை பிரச்சனை. அதுக்கு தகுந்த சூழ்நிலையில நான் இல்ல. நிரந்தரமான வேலை இல்லாத எனக்கு காதலை பத்தியோ கல்யாணத்தை பத்தியோ நினைச்சு பார்க்க கூட முடியல. என்னமோ நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்க சொன்ன மாதிரியில கவலைப்படுறீங்க. உங்க எண்ணம் போலவே நிரந்தரமான வேலைக்கு போன பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இல்லையா? எனி அப்ஜெக்ஷன்? நோ அப்ஜெக்ஷன். ஆனா ஒரு விஷயம், தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி குழந்தைத்தனமா நடந்துக்காத. ஓகே? ஓகே. அம்மா புறப்படலாமா? என்ன தானே பாக்கியம், பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி சொல்லிட்டு ஜோர்தல் இடம் வந்திருக்கேன். அங்கேயே 4 வாடிக்கை பிடிக்க போறியா? இல்லம்மா, இங்கே வச்சுட்டு போயிடலாம். சரி சரி, அங்க இருக்கிற அந்த கூடை எடுத்துக்க, வரும்போது காய்கறி வாங்கிட்டு வரலாம். சரி சரி. சார், எஸ், மேனேஜர் தங்கராஜாவை பார்க்கணும். உள்ள போய் உட்காருங்க, இப்ப வந்துருவாரு. ம். வா வா உட்காரு. அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய பேங்க்ல மேனேஜரா இருக்கார் நம்ம வீட்டுக்காரே. நம்ம வீட்டுக்காரரா? ஏன் வீட்டுக்காரரு? ஆமா ஆமா. அவருக்கு எப்பவுமே தற்பெருமை கிடையாது. நானே இன்னைக்கு தான் வந்திருக்கேன். எஸ், உங்களுக்கு என்ன வேணும்? தங்கராஜாவை பார்க்கணும். நான் தான் தங்கராஜா. மேனேஜர் தங்கராஜாவை பார்க்க வந்திருக்கேன். நான் அவர் சம்சாரம். மேனேஜர் தங்கராஜா நான் தான். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க என்ன சொல்றீங்க? ஓஹோ, உங்க குழப்பம் எனக்கு புரியுது. நீங்க தேடுற தங்கராஜா அத வந்துகிட்டு இருக்கிறாரு. எடுத்துங்க. சார், காஃபி. அடேயப்பா, சரியான திருமண குடும்பமா இருக்கும் போல இருக்கே. நீ எல்லாம் ஒரு மனுஷன். சொன்னனே கேட்டையாரா? என்னன்னு? பொண்டாட்டியா இருந்தாலும் பொலிட்டிக்கலா இருந்தாலும் டபுள் கேம் ஆடக்கூடாது. மன்னாது மன்னரெல்லாம் மண்டியிட்டு நின்னாங்க. என்ஜினியர் மாப்பிள்ளைய ஏமாந்து விட்டேனே, ஆடிட்டர் மாப்பிள்ளைய அம்போன்னு விட்டேனே, டாக்டர் மாப்பிள்ளைக்கும் டாட்டான்னு சொல்லிட்டு இந்த போக்கத்தா பயலுக்கு பொண்டாட்டியானேனே. என்ன பத்த அம்மா எப்போ? ஐயோ, கட்டது தூக்கிறீரியே, நான் என்ன குப்பை தொட்டியா? அப்படி என்ன நான் கொலையா செய்துட்டேன்? முத்துக்கண்ணு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையில தான். என்னடா ஒரு இடத்துலயும் போனி ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது, நேரம்தான். கண்ட இடத்துல எல்லாம் விரட்டுறாங்க, இங்க கூப்பிடுறாங்க. போங்கண்ணே. என்ன வண்டி கொண்டு வாங்க வை. சரிண்ணா. என்கிட்ட டிவி இருக்கு, பேன் இருக்கு, மிக்ஸி இருக்கு, நல்லா அரைக்கிற மாதிரி கிரைண்டர் இருக்கு. உங்களுக்கு ஒரு கிரைண்டர் போட்டுருவோமா? என்ன
என்ன நெஞ்சில கைய வைக்கிறா? வீட்டுல யாரும் இல்ல போல் இருக்கு. என்ன அன்பு! என்ன காதோர இருக்கிற முடியெல்லாம் ஒதுக்குறா? கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுப்பாளோ? ஐயோ ஐயோ, இன்னைக்கு எவங்காதோ போச்சு. சீக்கிரம் ஓடியாடி. தம்பி, காதை மூடு, காதை மூடு. ஓங்காதையா. ஐயோ, காது ஜாக்கிரதை. ஐயோ அம்மா. நல்ல வேளை தப்பிச்சிங்க, இல்லைன்னா காது அல்வாவா போயிருக்கு. ஏதோ நான் கேன்வாஸ் பண்ணலான்னு வந்தேங்க. இந்த அம்மா ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து காதை கடிக்குது. எவ்வளவு நாள் அந்த பழக்கம்? ரொம்ப நாளா இருக்கு தம்பி. தம்பி, என் பொண்ணு ஒரு பெரிய டான்சர். யாரோ தொழில் பொறாமையில இப்படி பண்ணிட்டாங்க. அம்மாவாசையான ரொம்ப அதிகமாயிடுது. இந்த நாள்ல நீ வந்து மாட்டிக்கிட்ட. கவலைப்படாதீங்க. குடியாத்துல ஒரு பையன் இப்படிதான் காதை கடிச்சிட்டு இருக்கான். அவனை கொண்டாந்து உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா 2 பேரும் மாத்தி மாத்தி கடிச்சுக்குவாங்க. எப்படி நம்ம ஐடியா? 2 அம்மாவாசைக்கு முன்னால வந்திருந்தீங்கன்னா எங்க 2 பேரோட காதும் தப்பிச்சிருக்குமே. உங்களுக்கு காது இல்லையா? பாருங்களேன். அம்மாவுக்கு உங்களுக்கு ஒத்துக்காதா? அப்ப நான் வர்றேங்க. குடியாத்தாண்டிய அது அங்கேயே தான் இருக்கு. என்னங்க இப்படி ஓடுறான்? அவன் காதாச்சே. போறா. சே இந்த கடைக்கு உழைச்சு என் கால் செருப்பு தேஞ்சதான் மிச்சம். இன்னைக்கு என் காதும் போக பாத்துச்சு. என்னென்ன சொல்றீங்க? அட யாரோ ஒரு பொண்ணு மாடியில இருந்து கூப்பிட்டாப்பா. சரி சாமான் தான் வாங்க போறான்னு உள்ள போனா கப்புன்னு வாங்கி என் காதை கடிக்க பார்த்தா. யார் அந்த பொண்ணு? ஓடம்பாக்கத்துல சிவன் கோயில் தெருவில் இருக்காளாம். கிளப்ல டான்ஸ் ஆடுறவளாம். இப்ப எவன் காதை கடிக்கலான்னு அலையறான். சிவன் கோயில் தெரு டான்சரா? ஏன்பா உனக்கு என்னாச்சு? இல்லண்ணே, அந்த வீடு என் வீடு தான். அந்த பொண்ணு என் சிஸ்டர். என்னது? அந்த பொண்ணு உன் சிஸ்டரா? ஏன்பா கூட பிறந்தவன் இந்த நிலைமையில் இருக்கும்போது நீ இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க கூடாதுப்பா. நெத்தியடி நீலகண்டம், நீங்க நல்லா இருக்கணும். எதுக்குங்க? என் புள்ளைய என்கிட்ட கொண்டாந்து சேர்த்தீங்களே, உங்களை வச்சு ஒரு கோயில் கட்டி கும்பிடணும். இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா எனக்கு அபிஷேகமே பண்ணிருவீங்க. நான் வர்றேங்க. டேய் வரேன்டா. அடிக்கடி வந்து போங்க. அடிக்கடி வரணும். அதை பொருள் வாங்குறீங்களா? அம்மா, ஸ்வீட்டி எங்க? மாடி மேலதான் இருக்கா, பாப்பா. முதல்ல அவளை பார்க்கணும். கூட்டு போ. ஐயோ, எங்க வீட்டுக்கு இருக்காரு. அப்புறமா வாங்க. அப்புறமா எப்போ? 1 மணி நேரம் கழிச்சு வாங்க. 1 மணி நேரமா? சரி வர்றேன். ஏமா இன்னுமா 1 மணி நேரம் ஆகல? எத்தனை நாளா வந்து போயிட்டு இருக்க? ரொம்ப நாளா. ரொம்ப நாளாவா? என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி தேடி வர்றேன்னு எங்கிட்டயே சொல்லுவேன். நான் ஒண்ணும் சும்மா வரல, டிவியை கொடுத்தாக்க வர்றேன். கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு கட்டவங்கிட்டயே டிவி வாங்கி கொடுத்து ரைட் பண்ணிட்டேன். நான் சொல்றேன், உன்னைய அவளையும் சேர்த்து வச்சு வெட்டல. நான் ஒரு அப்பனை பிறந்தவளடா. ஒரு அப்பனோ 2 அப்பனோ உனக்கு தெரிஞ்சா சரி. உங்க சந்தேகத்துக்கு ஒரு அளவு இல்லாம போச்சு. இவர் இன்ஸ்டால்மெண்ட் கடைக்காரு. இவர்கிட்ட தான் நான் டிவியை வாங்குனது. நல்லா கேட்டுக்கோ. உன் அம்மா வீட்டுல வாங்கி கொடுத்தாங்க தானே சொன்னேன். அங்க என்ன கொட்டியா கிடக்கு? எங்க அம்மா வீட்ல வாங்க சொல்லி உயிர் எடுத்தீங்க. ஆனாலும் உங்களுக்கு தெரியாம வேற வழி இல்லாம இவர்கிட்ட நான் வாங்கினேன்.
இதுக்கு தான் புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி எந்த காரியமும் செய்யக்கூடாதுங்கிறது. கோச்சிக்காருங்க, எல்லாம் அந்த திருட்டுக்காரியால வந்தது. இல்ல, ஒன்னாலதான் வந்தது. பொண்டாட்டி வீட்டுல புடுங்கி திங்கலாம்னு நினைச்ச பாரு, அதனாலதான் இந்த தப்பே நடந்தது. நம்ம நாட்டுல இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை எல்லாம் நடக்குது. கல்யாணத்துக்கு முன்னாலேயும் கறக்குறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கொள்ளையே அடிக்கிறீங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கெல்லாம் ஒரு மீசை. இந்தா 1 ரூபாய், முதல்ல மீசை எடு.